பெரும்பாலும் பாத்தீங்கன்னா வீடுகள்ல இளம் ஜோடிகள் சண்டை போட்டுப்பாங்க. பெரியவங்க உள்ள வந்து ஏன்பா சண்டை போறீங்க, இப்படிலாம் இருக்கக்கூடாதுப்பா அப்படின்னு நம்மள அதை சமநிலைப்படுத்த பார்ப்பாங்க. அவன் என்ன செஞ்சான்னு சொல்லிட்டடியேண்டா. கொஞ்சம் ஆளுமையான கொஞ்சம் மெச்சூர்டான மருமகள்கள்லாம் நிறைய பேர் உள்ள வர 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 பெரியவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணணும் வீட்டுக்காரன் வந்தா என்ன பண்ணணும்? புதுசா இப்படிலாம் பேசுற நான் ஓடி அந்த காலை பிடிச்சு கொஞ்சம் வீட்டுக்காரன் நானு. இந்த பக்கம் முழுக்க மாமனார் மாமியார் இருக்கீங்க, இந்த பக்கம் முழுக்க மருமகள்கள் இருக்காங்க. இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயிரும். எங்களுக்கு இந்த சின்ன விஷயத்துக்கு கூட சண்டை வந்து என்னென்ன விஷயத்துக்குலாம் சின்ன சின்ன விஷயத்துக்கு உங்களுக்கே தெரியும்ல. ஏதாவது அவருக்கு மனசுக்கு பிடிக்கலன்னா ஏய் உன் தம்பியை பத்தி எனக்கு தெரியும், இது இவளோட தம்பி, நான் செஞ்ச பாவம் வரதட்சணை கொடுக்காம இதை என் தலையில கட்டிட்டாங்க. என்னங்க தம்பியை பத்தி விமர்சனம் பண்ணாம உங்களால இருக்க முடியாதா? வாய மூடுறி. உன் தங்கச்சிக்கு நான் எவ்வளவு பண்ணிருக்கேன். எடுத்தோடனே மச்சான் எழுத்துருவாரு. அங்கதான் ஆரம்பிப்பாரு அவரு. நானும் ஒவ்வொரு தடவை வீட்டை விட்டு போய் தொலைன்னு தான் சொல்றேன், நீ தான் போக மாட்டேன் அடம்பிடிக்கிறேன். இப்ப போறேன். எங்க அப்பா அம்மா எல்லாத்தையும் கொஞ்சம் இழுப்பாரு. இப்ப கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு உங்களுக்குள்ள? 41 வருஷம் ஆச்சு. 41 வருஷத்துக்கு அப்புறமும் மச்சான் இருக்கிறாரு. ஆமா. உங்க அம்மால ஆசைப்பட்டு கட்டிக்கிட்டு வரும்போது இலவச இணைப்பு மாதிரி கூடவே ஒட்டிக்கிட்டு வந்துட்டான். மழை பெய்யுது, நம்ம துணி காய வச்சிருப்பாங்க. இங்க பாரு மழை பெய்யுதுடி அப்படின்னு சொல்லு. அப்ப எப்படி சார் இருக்கும்? இந்த பக்கம் பார்த்தா சோன்னு மலை, இந்த பக்கம் பார்த்தா சோன்னு மலை. நானே போய் எடுக்கணும். அப்ப பின்னாடி வந்து பேருக்கு ஒன்னே ஒன்னு எடுத்துட்டு வருவேன். ஆனா ஒரு துணி எடுத்துருவாரு. ஒரே ஒரு துணி. தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க, நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. இல்ல சார், வேலைக்கு போற வரைக்கும் எல்லாம் நம்ம எது செஞ்சாலும் கரெக்டா இருக்கும். இப்ப மைக்கு இப்படி வாங்கினா ஏன் இது இப்படி வாங்க கூடாதா? எங்க ஒரு ரூம்ல கிச்சன்ல இருக்கவங்க துடைக்கிறாங்கன்னா அங்கேயே நான் எவ்வளவு நேரம் தொடச்சு முடியற வரைக்கும் நிக்க முடியும். அதுல கூட நடந்து வருவான். நானா வாடிங்க உட்கார்ந்தேன், நான் ஒரு ஓரமா தான் உட்கார்ந்தேன். அவ்வளவு கேவலமாவளா போயிட்டு இந்த காலோட அது படி எங்க இப்படி பண்றீங்கன்னா மொனமொனாலும் 5 மினிட்ஸ் அது பண்ண இது பண்ண ஆச்சா போச்சான்னு மறைச்சிட்டு போயிடுவாங்க. நானும் வந்ததுல இருந்து பாக்க ரொம்ப ஓவரா தான் பேசிக்கிறேன். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேச வச்சுக்க நீ அவ்வளவுதான் சொல். மனைவியை எதிர்த்து பேசிய கணவனை இரவில் தூங்கும் போது கல்லை தூக்கி போட்டுக் கொண்ட சம்பவம் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகின்றது. ஜாலியாதான் இருக்கு, நல்லா போகும் இருக்கு. ஆனா மருமகளுக்கு என்னமோ மாமனார் மேலதான் சப்போர்ட் இருக்க மாதிரி இருக்கு எனக்கு. எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா? ஆனா நீங்க மலையாளத்துல இருந்து வந்து அப்பா அம்மா தான் சொன்னீங்களா? அச்சன் அம்மே அவங்க அச்சான்னு கூப்பிடுவாங்க. அம்மா ஆயில் சிறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. நம்ம தமிழ்நாட்டுல வந்து ஆனா இதான் தமிழ்நாடு. இங்க வந்து வாழ்ந்துட்டாங்க. சொல்லி என்ன சொன்னாங்க கவனிச்சிங்களா? நம்ம தமிழ்நாடு அதுதான் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அத்தை அத்தைன்னு கூப்பிடுங்க. அத்தை அத்தை மருமகளே மருமகளே அடடே நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. இங்க வந்து மலையாளத்துல அத்தைக்கு என்ன? அம்மா. ஏய் என்ன குழப்பமா நீ? அம்மாக்கு என்ன மலையாளத்துல? அம்மா தான் சார். என்னடி சொல்ற நீ? என்ன சொல்ற? உங்க இதுல வந்து அத்தை பையனை கட்டுற முறை கிடையாதுல? இல்ல சார். அதான் நானும் பார்த்தேன். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. மாமாட்ட வந்து காசு இல்லைன்னா ஒரு டிவி ஓடுச்சுன்னா கூட அதுக்கு சண்டை வரும். எதுக்கு இப்ப சும்மா டிவி ஓடுது? 4 காசு சம்பாதிக்கணும்னா சாவணும், சம்பாரிச்ச காசை வீட்டுக்கு கொண்டாடுறதுக்குள்ள ரத்த அடிப்படணும். நான் வெயில்ல போய் வந்தேன்னா டக்குன்னு ஏசி போட்டு படுத்துப்பேன். ஆமா, இவன் அப்பன் வீட்டை ஏசிலவே பிறந்த மாதிரி ஏசி போட இல்லாத நம்ம இருக்காது. இதேதான் பேசின்னு இருப்பாரு. அந்த காலத்துல நான் படிக்கும்போது எங்க வீட்டுல கரண்டே இல்லடா. ஒழுங்கா கரண்ட் பில் கட்டிருக்கணும், அந்த காசு எடுத்துன்னு போய் குடிச்சிட்டு வந்திருப்ப. நீ என்ன பேசுகோ, என்ன கரண்ட் பில் நீயே கட்டுற, எங்க பையன் கொடுக்க போற, நான் கட்டிக்கிறோம். மேக்ஸிமம் நம்மளால எவ்வளவு சேவ் பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணும். ஏண்டா கரண்ட கண்டுபிடிச்ச தாமஸ் ஆல்வா எடுத்துனே ரயில்ல பேப்பர் போடலையா? அவர் கரண்ட கண்டுபிடிக்கலையா, பல்ப கண்டுபிடிக்கலையா, சினிமாவை கண்டுபிடிக்கலையா? சேர்த்து வச்சு என்ன பண்ண போற? இருக்கிற காசு செலவு பண்ணிக்கோங்க, எது வேணுமோ சாப்பிடு, எங்க போனோமோ போ. நம்மளால குழந்தைங்க பிறந்தது, ஆனா நமக்காக பிறக்கல. பெத்தவங்களை புரிஞ்சுக்கிட்டு பிள்ளைங்க வளரணும்னு அவசியம் இல்லையா? பிள்ளைங்களை புரிஞ்சுக்கிட்டு பெத்தவங்க வளர்க்கணும். இவரு வேணான்னு வரும், அதனால நான் இவரு அடக்கிட்டு நம்ம போலாம் விடுறேன் அப்படிதான் சொல்லியிருப்பேன். நான் கூட்டிட்டு போயிட்டு காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். நீங்க எவ்வளவு தூரம் போயிட்டு வாங்கிட்டு வரீங்க காய்கறிலாம்? கொஞ்சம் சார், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான், கொஞ்சம் தூரம் தானே. ஒரு 10 மினிட்ஸ் வாக் தான். 10 மினிட்ஸ் வாக் தானா? ரிஸ்க் எடுக்கிறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. சரி, அவருக்கு முடியலன்னு வச்சுக்கோங்களேன். எப்பா நான் கடைக்கெல்லாம் போக மாட்டேன், நீ போன்னு சொன்ன சொல்றாரு ஒரு வாட்டி. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. நேரம் கோச்சுக்கினே சரி தலையேத்தி என்ன பண்றது குடு போறான்னு. ஓ கடைசியில் அவர் தான் போவாரு. இந்த அவமானம் உனக்கு தேவையா? ரெண்டாவது எங்க டீ குடிக்கிறாரோ டம்ளர் அங்கேயே வச்சிருவேன். அதை காஞ்சி கிடக்கிற வரைக்கும் அங்கேயே கிடக்கும், எடுத்து வைக்க மாட்டேன். இவர் பெரிய கவர்னர் ஜெனரல், இவரை தட்டி எழுப்பி 36 வருஷம். 36 வருஷம் ஆச்சுல. இதெல்லாம் முதல்ல சொல்லலையா? 36 வருஷத்துக்கு முன்னால கரெக்டா இருந்தாரு சார். இப்பதான் சார் இப்படி பண்றாரு. இவங்க வந்து படிச்சுட்டு இருக்கும்போது எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க சார். கல்யாணம் பண்ணி வச்சுட்டு ஒரு வாரம் வரைக்கும் பேசுறதில்ல, ஒரு கூச்ச சுவாபத்தில் பேசாமல் இருந்தோம்.
ஊரில் 2 பக்கமும் வயல் இருக்கும். இப்போ கேட்டாங்க இவங்க, இந்த பக்கம் உள்ளதெல்லாம் புழுங்கரிசி, அந்த பக்கம் உள்ளதெல்லாம் பச்சை அரிசியான்னு கேட்டாங்க. நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. நான் போயிட்டு ஃபேமிலியை செட்டில் பண்ணிட்டு வீடு எடுத்து வச்சுட்டு வந்துடுறாங்கன்ட்டு வந்தவங்க தான். 10 வருஷம் ஆகுது. 10 வருஷம் ஆகுதா? கேவலம் ஒரு பொம்பளை விஷயத்துல ஆசைப்பட்டு முச்சந்தில பிச்சை எடுக்க வச்சுட்டு போயிட்டாயா, நான் என்ன செய்வேன்? நீங்கள் வாங்க இங்கே, நான் அங்கே வரல. அதாவது செட் பண்ணி கொடுக்க வந்தவங்க 10 வருஷமா செட் பண்ணி கொடுத்துட்டே இருக்காங்க. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க எங்க இருக்கீங்க? நான் சென்னையில இருக்கிறேன் சார். 1 வருஷம் இருக்கு சார். மே மாசத்தோட ரிட்டையர்மெண்ட் ஆகுறாரு. அப்ப ஊருக்கு போற ஐடியாவே இல்ல உங்களுக்கு? வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. கரெக்டாக 7:30 மணிக்கெல்லாம் வேலைக்கு போயிட்டீங்களா? கையெழுத்து போட்டீங்களா? அவங்களுக்கு மணி. இந்த பொண்டாட்டிக்கு இருக்காளுகளே, அவளுக்கு பணம் கொண்டு வந்து கொடுத்தா நம்மள தெய்வம் பாளுங்க. சின்ன வயசுல டாம் அண்ட் ஜெர்ரி தான் அதிகமா பார்ப்பேன். பெருசான பிறகு இப்ப இவங்கெல்லாம் தான். உன்னால வலிக்கலையே. என் பொண்டாட்டியை வீட்டுக்கு அனுப்பி வைன்னு ஒரு மனுஷன் ரிட்டையர் ஆகிற ஏஜ்ல வந்து மருமகள்கிட்ட கேட்கறது ரொம்ப புதுசா இருக்கேம்மா. நீலாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் ஐட்டம் பாத்தியா? 15ஆம் தேதி நம்ம வந்து ஒரு அமௌண்ட் தரோம், அவன் பேங்க்காரன் லேட் பண்ணிட்டான்னு வச்சுங்க, இவங்க நம்மளை பிடிச்சிக்குவாங்க. பணம் கொண்டு வந்து கொடுக்கலன்னா நாயை விட கேவலமா நம்மள மதிப்பாளுங்க. உங்க அம்மாக்கு என்ன வயசு? அம்மாக்கு 70க்கு மேல ஆயிடுச்சு. முடியாது. பொய்யெல்லாம் சொல்றாங்க சார். எனக்கே 60 ஆக போது, அவங்களுக்கு 10 வயசுல. என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணா? உங்க அம்மா எங்க இருக்காங்க? அவங்க ஆந்திரால தான் சார், ஹைதராபாத். எங்க அப்பா வந்து சென்னையில தான் இருக்காரு. ஓ, ஃபேமிலியாவே குழப்பமா தான் இருக்கீங்க, ஆளுக்கு ஒரு இடமா. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டே இருக்கிறாரு சார். இன்னும் அந்த பழக்கத்தை விட மாட்டாரு சார். அதுக்கு தனிமை தான் சார் காரணம். அவனுக்கு தெரியாது, அவன் தனக்கே வேட்டி வச்சுக்கிறான்னு. வருவாரு, சாப்பிடுவாரு, தூங்குவாரு, பேசவே மாட்டாரு. வீட்டுல இருந்து குறை சொல்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எப்படி சார்? நான் ஏதாச்சும் பத்தி குறை சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படியே நொட்டிடுவாரு இவரு. அப்படியே யூரோப்ல போய் பெரிய தொழிலதிபர் ஆயிடுவாரு இவரு. இப்ப நான் வந்து எனக்குள்ள மனசு வருத்தத்தை இவர்கிட்ட தான் சொல்லணும். வேற யார்கிட்ட? என் ஃப்ரெண்டா இருக்கு, ஃப்ரெண்டோ அக்கா தங்கச்சி யாரும் இல்ல. அப்படிங்கும்போது இவர்கிட்ட தான் நான் பேசணும். எல்லாத்தையும் மறந்துடலான்னு சைலண்டா இருந்தா அந்த சைலன்ஸும் ஒன்னதான் ஞாபகப்படுத்துது. எங்க அம்மாவும் அப்பாவும் டீ கொண்டு வந்து குடிச்சிட்டு 3/4 மணி நேரம் பேசுவாங்க. அது கேட்டோன்னே எனக்கு சாக்காச்சு. இப்படி எல்லாம் இருப்பாங்களா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னு. சாதாரணமா உட்காந்து கொஞ்ச நேரம் வந்து ரிலாக்ஸா பேசணும் நான் எதிர்பார்க்கிறேன் சார். நடக்கவே மாட்டேங்குது. நான் உன்கிட்ட இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன்னு கூட உனக்கு தெரியலல்ல. அதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நீ இப்படி இருந்திருக்க மாட்டேன். அவங்க இது ஒன்னே ஒண்ணுதான், நீங்க என்கிட்ட பேசுங்கிறாங்க. பேசுனா அது கருத்து வேற்றுமையில வந்து 2 பேத்துக்கு வந்து மனஸ்தாபம் ஏற்படும். சினிமா கேட்போம், கேவலம் கேட்போம். இல்லங்க, நானும் இல்ல சார், விளையாட்டுக்கு தான் நானும் சொல்றேன் சார். உங்களுக்கு இன்னைக்கு கல்யாண நாள் சார். அப்படியா? ஆமா சார், நீங்க 37 வருஷம், 37 முடிஞ்சு 38வது வருஷம். திருமண வாழ்த்துக்கள். நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. மனைவி விஷ் பண்ணீங்களா சார்? அவங்களுக்கு விஷ் பண்ணீங்களா? முஸ்லிம் சார் புடவைலாம் புதுசா வாங்கி கொடுத்தாச்சு. வாயில குச்சிடும், வாயில பேயில மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். விஷ் பண்ணீங்களான்னு கேக்குறேன். விஷ் பண்ண காலை என்ன விஷ் பண்ணீங்க? பிறந்த நாள் வாழ்த்துக்கள்மா, வாழ்க வளமுடன். பிறந்த நாள் வாழ்த்துக்களா? விஷ் பண்ண லட்சணத்தை பாத்தீங்களா? அடங்கம்மால சில பேர் பாத்தீங்கன்னா திருமண வாழ்த்துக்கள்மா அப்படின்னு சொல்லி வாசகம் பண்ணேன். இது என்னமோ திருந்தின கைதியை தட்டி கொடுக்குற மாதிரி இருக்கு. இனிமே நீ தப்பு பண்ணக்கூடாது. அவர் உங்கள்ட்ட என்னென்னலாம் பேசணும்னு ஆசை? பொறுமையா உட்காந்து அதை பார்த்து பேசணும், ரிலாக்ஸா பேசணும். ரிலேஷன்ஷிப் ஒரு கண்ணாடி மாதிரி. ஒரு தடவை உடைஞ்சா மறுபடியும் ஒட்ட வைக்க முடியாதுன்னு. ஒரு ஆல்பத்தை பார்த்துக்கிட்டே இங்க போனலங்க அப்ப எடுத்தது போனதுன்னு பேசணும் அப்படின்னு ஆசை. அதுக்கெல்லாம் எங்க சார் நேரம் இருக்குது? புரியல, என்ன பண்றீங்க? உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனே, நான் கெட்ட வாரத்துல திட்டி போடுவேன். ஓகே, உங்க டைம் டேபிள் சொல்லுங்க டக்குனு. சார் 5 மணிக்கு எந்திரிச்சிருவோம் சார். 5 மணி யோகா எக்ஸசைஸ். யோகா எக்ஸசைஸ். கிறுக்கு பையல முட்டா பையல. 2 to 3 தூக்கம். சரி, இந்த டயத்துல வந்து இவங்க கிட்ட உட்காந்து பேசலாம். அவங்கள விடுங்க, அடுத்த டைம் டேபிள் வாங்க. 3:30க்கு அப்புறம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. 3:30க்கு என்ன பண்ணுவார்? மறுபடியும் ரோந்து திரும்பி வாக்கிங் கிளம்பிடுவாரு. 3:30க்கு டீ குடிச்சிட்டு வாக்கிங் கிளம்பிடுவாரு. மூஞ்சி மோரையும் பாரு, கழுத பையல. இந்த ரோசனை உங்களுக்கு எங்க இருந்தே வருது அவ்வளவு இருக்கும். அப்புறம் 6:30 7 மணிக்கு நான் குளிப்பேன். குளிச்சுட்டு சாமி கும்பிடுவேன். சின்ன யோகா பண்ணிட்டு இருப்பேன். இதெல்லாம் விட்டுட்டு யோகா சொல்லிட்டாங்க உங்களுக்கு. யோகா விஜய் டிவில சீரியல் பார்ப்போம். 9:30 ஆச்சு அப்படின்னா எனக்கு சாப்பிட்டு 1 ஹவர்ல அல்ல தூக்கம் வந்துடும் சார். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. இந்த டைம் டேபிள கிழிச்சு போட்டுருங்க. கிழிச்சு போட்டுருங்க. இந்த டைம் டேபிள கிழிச்சு போட்டுருங்க. ஓட முடிச்சுவோம் இன்னைக்கு. ரைட்டா? கொஞ்சம் கூட யோசிக்கல. சரி, இனிமேல 3 வேளை குளிக்கிறேன், 6 வேளை பல்லு விளக்குறேன். கிழிச்சு போட்டா அப்புறம் நான் எப்படி செய்ய? அதுதான் கிழிக்க சொல்றோம். இப்ப நம்ம ஒரு டைம் டேபிள். இந்த ஸ்கூல் வாத்தியாரா நீங்க? ஆகும்னா
ஆகுண்ணா உங்களுக்கு ஒரே ஒரு டைம் டேபிள் தான், பேசணும், இவ்வளோதான் டைம் டேபிள். இதான டைம் டேபிள். நீங்களே டைம் தானே பேசிடுவோமா? எப்படி நல்லா இருமா, கடவுள் உன்னை காப்பாத்தட்டுமா, நீ நல்லா இரு. நீங்க என்ன ஏதோ எக்ஸ்ட்ரா டைலாக்லாம் என்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க? சும்மா ஜோக் ஜோக். இதுதான் லவ் பண்றது, அது ஆசீர்வாதம் பண்றது. செஞ்ச கிரிஞ்ச நிப்பாட்டுங்களா. ஐயோ, இப்போ எங்கள் மாமியார் வந்து ப்ராக்டிகல் லைஃபாக அவங்க வந்து எப்படி இருக்கணுமோ அதை வந்து இப்போ ட்ரெண்டில் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்காங்க. இவர் வந்து அந்த காலத்துல எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்காரு. சோ அது வந்து மேபி வந்து இது ஒரு பாயிண்ட். நம்ம தான் அதுக்கெல்லாம் என்கரேஜ் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும். யங் பூமராணி இவர் அந்த காலத்திலே இருக்கிறாரு, சிக்கனமாவே இருக்கணும். இவங்க இப்ப இருக்கோம், நம்ம ஜாலியா இருப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. வாலிப வயசுலலாம் நம்ம அவங்களை இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்திட்டுமே, இப்படியெல்லாம் நம்ம கஷ்டப்படுத்திட்டுமேன்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்துல இருந்து வயசான ஆம்பளைங்க கொஞ்சம் ஒதுங்கி வந்துடுறாங்க. ஆனா மனைவிமார்கள் தாய்மார்கள் எந்த காலத்திலயும் அந்த குடும்ப பொறுப்புல இருந்து விலகுறதே இல்ல. இந்த கணவன் ஒதுங்கி வந்த நேரத்துல தான் மனைவியுடைய டேலண்டே அவனுக்கு தெரியுது. என்னடா நம்ம மனைவி இவ்வளவு திறமையா இருக்கிறாளா, நம்மளை உபயோகப்படுத்தாம டாமினேட் பண்ணிட்டு நம்ம வாழ்ந்துட்டு வாழ்க்கை முழுவதும் அப்படின்ற ஒரு காரணத்துல அவங்க மேல இருக்கிற ஆசையும் அக்கறையும் இன்னும் அதிகமாகுது.